அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி மசோதா காரணமாக ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் சார்லி கிர்க்கின் இறுதி சடங்கில் இருவரும் சந்தித்து கைகுலுக்கியுள்ளனர். அப்போது மஸ்க் மற்றும் ட்ரம்ப் இருவரும் பிரமிட் கைசைகையை காட்டியது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. என்ன விவரம் என பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நெருங்கிய ஆதரவாளரான சார்லி கிர்க் கடந்த புதன்கிழமை உட்டா கல்லூரி நிகழ்வில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 31 வயதான சார்லி கிர்க் டர்னிங் பாயிண்ட் USA-வின் தலைவராகவும் இருக்கிறார். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் நடந்த இந்த சம்பவம் அமெரிக்காவையே உலுக்கியது. டொனால்டு ட்ரம்ப் கிர்க்கின் மரணத்தை தனது ட்ரூத் சோஷியலில் அறிவித்து அவரை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற சார்லி கிர்க் என்று விவரித்தார். அமெரிக்காவில் இளைஞர்களின் இதயத்தை சார்லியை விட வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் அனைவராலும், குறிப்பாக என்னாலும் நேசிக்கப்பட்டு போற்றப்பட்டார். இப்போது அவர் எங்களுடன் இல்லை என்று ட்ரம்ப் எழுதினார். கிர்க்கின் மனைவி எரிகா மற்றும் அவர்களது 2 இளம் குழந்தைகளுக்கு இரங்கல் தெரிவித்தார் ட்ரம்ப். இந்நிலையில் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இருவரும் தேர்தலுக்கு முன்னால் இருந்து ஒற்றுமையாக இருந்து வந்த நிலையில் ட்ரம்பின் வரி மசோதாவிற்கு பிறகு இருவரது உறவிலும் சிக்கல் ஏற்பட்டது. வெளிப்படையாகவே இருவரும் சமூக வலைதளங்களில் காட்டமாக ஒருவரையொருவர் விமர்சித்து வந்தனர். ட்ரம்ப் மஸ்கை அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராக நியமித்திருந்த நிலையில் அந்த பதவியையும் ராஜினாமா செய்தார் மஸ்க். இந்நிலையில் தற்போது சார்லி கிர்க்கிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் இருவரும் சந்தித்து கைகுலுக்கி உரையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. மஸ்க் மற்றும் வெள்ளை மாளிகை இந்த புகைப்படத்தை பகிர்ந்து ஃபார் சார்லி என குறிப்பிட்டுள்ளனர். புகைப்படங்களை தாண்டி இருவரின் சைகை பேசுபொருளாகி இருக்கிறது. மஸ்க் தனது கைகளை அவருக்கு முன்னால் கொண்டு வந்து ஒரு முக்கோணம் அல்லது பிரமிட் வடிவத்தை உருவாக்கினார். மஸ்க் மட்டுமல்ல, ட்ரம்பும் இதேபோன்ற தோரணையில் பிரதிபலிப்பது போல் தோன்றியது. அதுதான் மக்களை பேச வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சைகைக்கு உண்மையில் என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது மஸ்கின் சூழலில் இந்த சின்னம் பல்வேறு விளக்கங்களை தூண்டியுள்ளது. சிலர் இது சக்தி அல்லது செல்வாக்கின் அடையாளத்தை குறிக்கிறது என்றும் கூறுகின்றனர். மக்கள் இதை பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்துகின்றனர் என்று கூறப்படுகிறது. அதாவது நம்பிக்கை, அதிகாரம், தன்னம்பிக்கை அல்லது ஆழ்ந்த சிந்தனை. நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள், ஒருவேளை பொறுப்பில் இருக்கலாம் அல்லது உங்கள் மனதில் முக்கியமான ஒன்றை வைத்திருக்கிறீர்கள் என்பதை வாய்மொழியாக குறிக்காமல் சமிக்கை செய்யும் ஒரு வழியாகும் எனவும் கூறப்படுகிறது. இந்த சின்னம் பெரும்பாலும் அரசியல், ராஜதந்திரம், வணிக கூட்டங்களில் காணப்படுகிறது. இவை தவிர வேறு சில சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. மஸ்க் மற்றும் ட்ரம்ப் சைகையை செய்யும் போது ஒருவரையொருவர் பிரதிபலித்ததால் தங்கள் முந்தைய பகைமையை கடந்து செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கான குறியீடாக இது இருக்கலாம் எனவும் இணையத்தில் பேசப்பட்டு வருகிறது.